உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா காப்பாத்துறேன். லக்ஷ்மி, அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன இது? அவ தான் அப்படி அங்க உட்கார்ந்துருக்கானா? நீ இப்படி இருந்தா எப்படி? வாழ்க்கைன்னா சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், வலியும் இருக்கும், வேதனையும் இருக்கும். சந்தோஷத்தை தோள்ல போட்டுக்கிட்டு துக்கத்தை கீழே போட்டுட்டு போக வேண்டியதானே? வசந்தி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவளை நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. போய் சமாதானப்படுத்துமா? வசந்தி, இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறியம்மா? நீ வேதனைப்படுறது எங்களுக்கு புரியுது. எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாத கொடுமை உனக்கு நடந்திருக்கு. அதுக்காக யாரு கூடயும் பேசாம எதுவும் சாப்பிடாம இப்படி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா எங்களால தாங்க முடியலடி. வசந்தி, வசந்தி, அழுதுடுறி, அழுதுடு, நல்லா அழுதுடுறி. அப்பதான் உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். அழுதுடுறி, அழுதுடு, அழுதுடு. தான் பொண்ணு அழணும்னு எந்த அம்மாவும் விருப்பப்பட மாட்டா. எனக்கு வேற வழி தெரியலடி. அழுடி, அழுதுடு, அழு. போயிடு, போயிடு. லட்சக்கணக்கா பணம், வீடு, காரு, பங்களா எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. என் பொண்ணோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நினைச்சேன். இப்ப அவ புருஷனை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? அவன் நல்லவன் நான் சொல்லல. ஏதோ தப்பு பண்ணிட்டான். அதுக்காக அவன் இப்ப வருத்தப்படுறான். மன்னிப்பு கூட கேட்கறான். மன்னிச்சு அவன் கூட வாழுமான்னா கேட்க மாட்டாங்கடா. என்னப்பா பேசுறீங்க? நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு தப்பு பண்ணிட்டு வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நீங்களே சொல்லுங்க ரேகா. ஏற்கனவே ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு குழந்தையும் கொடுத்துட்டு
ச்சே. அவர் கூட எப்படி நான் வாழ முடியும்? பிரியா, இல்ல உங்க அப்பாவோட ஆதங்கத்திலயும் அர்த்தம் இருக்கு. உன்னோட கோவத்திலையும் வருத்தத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒன்று பாருமா, உங்க அப்பாவுக்கு பொண்ணு வாழ வெட்டியா வந்துட்டாளேன்ற ஒரு வருத்தத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. கௌஷிக் வந்து பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னா வெளியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அவமானமாச்சுன்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு. நீ வந்து புருஷன் இப்படி துரோகம் செஞ்சுட்டாரேன்ற அந்த வருத்தத்துல பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா பார்த்தா உங்க 3 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்டு தான். அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஷயத்தை பார்க்குறதுங்கிறது ஓகே. ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவை மறந்துட்டீங்களேம்மா, குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிரியா, புருஷனை பிரிஞ்சு இருக்கிற ஒரு பொண்டாட்டியோட வலியோ இல்லை பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கிற புருஷனோட வலியும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதோட பெரிய வலி என்னன்னு தெரியுமா? பிரிஞ்சிருக்கிற அம்மா அப்பாவை பார்த்து வேதனைப்படுது பாரு அந்த குழந்தை, அதோட வலிதாம்மா. சரி, நம்மெல்லாம் பெரியவங்க, நம்மளுக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் செயலில் காமிச்சிருவோம், சொல்லி சொன்ன தீந்துரும். குழந்தைங்க அப்படி இல்லைம்மா, அவங்களுக்கு சொல்ல தெரியாது, மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ கௌஷிக்கோட திரும்பி போய் அவரோட பொண்டாட்டியா வாழுன்னு சொல்லல, திவ்யாவோட அம்மாவா கௌஷிக்கோட சேர்ந்து இருந்தாமா நான் சொல்றேன். ப்ளீஸ் பிரியா. மம்மி, ஹாய் ஆண்டி. ஹே திவ்யா. ஹாய். ஹாய். என்ன இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வரியா? ஆமா. சரி சரி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா போ. அம்மா, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குதா, அதனால அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நீ முதல்ல உள்ள போய் ட்ரெஸ் மாத்தி. இல்ல, கட்டாயம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அம்மா மட்டும் தான் வருவாங்க, அப்பா ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லு. இல்ல, அப்பாவும் வரணுமா? எத்தனை தடவை தான் சொல்றது உன்கிட்ட? சொன்னா புரியாது, உள்ள போ. பாத்தியாமா, குழந்தைகிட்ட பேசுற பேச்சா இது? பாவம், அது ஆதங்கத்தை சொல்லுது. ஏமா, இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாங்க இல்ல, அப்ப கூட உனக்கு புரியலையா? நீ பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் எப்படி? சார் சார் சார், இல்லை சார், சில விஷயங்கள்லாம் சொன்ன உடனே புரியாது சார். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சா புரிஞ்சிடும். பிரியா படித்தவங்க, அவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க. ஐ எம் சாரி, நான் இன்டர்ஃபியர் பண்ணுறேன். என்னம்மா நீ சொல்லாம மாதிரி யாருமா சொல்ல போறா? இல்லை சார், இது பர்சனல் விஷயம். எனிவே சார், நான் கிளம்புறேன். வாம்மா. பாய் பிரியா. யார் சொல்லியும் நீ கேட்க போறது இல்லை. ஓ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நடக்கட்டும் நடக்கட்டும். பிரசன்னா, பிரசன்னா. பிரசன்னா குளிக்க போனானே, இன்னும் வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்து, என்ன மாமா? நீ தான் கொஞ்சம் அந்த போன் எடுமா. ஆ. ஹலோ ஹலோ. பிரசன்னா சார் இருக்காரா? ஆ, இருக்காரு, குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க யார் பேசுறீங்க? நான் நீலிமலையிலேருந்து ரம்யா பேசுறேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன்.
இல்ல நான் சார்கிட்டயே பேசிக்கிறேன். சரி, அப்படின்னா நீங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இருங்க, அவரே வந்துட்டாரு. யாரு? யாரோ ரம்யாவா? ஏய் குடு 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 குடு. நீலிமலையில இருந்து பேசுறாங்க மாமா. ஹலோ ஹலோ ஹலோ. நான் ரம்யா பேசுறேன். ஏய் என்ன வீட்ல அம்மா இல்லையா? நான் பொன்னரசி வீட்ல இருந்து பேசுறேன். ஓ, அப்புறம் எப்படி இருக்க? என்ன திடீர்னு ஃபோனு? ஏன் இத்தனை மணிக்கு ஃபோன் பண்றேன்னு நான் சொல்லிட்டு தான் கூப்பிடணுமா? சே சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே கேட்டேன். என்ன விஷயம்? அது ஃபேக்டரிக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் சேர்ந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும்ல, அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஃபேக்டரியை கட்டக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டரே வந்து ஜூஸ் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வெரி குட், நல்ல விஷயம்தான். ஆனா நீ இதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? இல்ல, இதை சொல்றதுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணியான்னு கேட்டேன். ஆமா. அப்படியா? சரி, ஓகே, சொல்லிட்டல, அப்ப போன் வச்சிரு. ஹலோ ஹலோ ஹலோ, போனை வச்சிடுவீங்களா? பின்ன சரி, போனை வச்சிடுங்க. பை. ஹலோ ஹலோ ஹலோ. சரி, வச்சிடுறேன். மாமா, ம் பிரசன்ன மாமா நீலிமலையில இருந்து வந்ததுல இருந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்காருன்னு பேசிக்கிட்டோம்ல, ஆமா. அதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் புரியுது. மந்திரம் போட்டவங்க பேரு ரம்யா. ரம்யாவா? ஆமா, அங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி எல்லாம் பிரசன்ன மாமா பேசிட்டு இருக்காருன்னு. அண்ணே, என்னம்மா? கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். சொல்லு. என்னம்மா சொல்லணும்னு சொன்ன, அப்புறம் மென்னு முழுங்கிட்டு இருக்க. சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே, இந்துவுக்கு அவங்க ஆஃபீஸில் கோட்ரஸ் கொடுக்குறாங்களாம். அதனால நானும் இந்துவும் அங்கே போயிடலான்னு நினைக்கிறேண்ணே. அதுக்கு என்ன அவசியம்? இல்லைண்ணே, கோட்ரஸ் கொடுக்குறாங்கல்ல, அதனால தான். என்னம்மா நீ விளையாடுறியா? அண்ணே, 2 பேர் தனியாக எப்படி இருப்பீங்க? பொம்பளை பிள்ளைங்களை தனியாக அனுப்பிட்டே 4 பேர் 4 விதமாக என்னை பார்த்து பேச மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. ஆஃபீஸில் வேணாம்னு சொல்லிவிடு. அது மட்டும் இல்லைண்ணே, பிரசன்னாவுக்கு கல்யாணம் ஆகணும்ல. அதுக்கு நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா இந்து இங்கே இருக்கிறது அவ்வளவா சரியா இருக்காதுண்ணே. ஏன்? அவ புருஷனை இழந்தவ, முறப்பண்ணு வேற, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கண்ணே. ஏதாவது பிரச்சனை வந்து நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் வரதை விட அதுக்கு முன்னாடியே நாங்க போயிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு படுதுன்னு. போகலான்னு தெளிவாக முடிவு எடுத்துட்ட. தகவலை என்கிட்ட சொல்கிற, அதானே? சரிம்மா, உன் இஷ்டம். என்னை மன்னிச்சிருங்கண்ணே, எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லம்மா.
ஹலோ மேடம் நான் டிரைவர் பேசுறேன். திவ்யாவை பிக்கப் பண்ணியாச்சா? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மன்னிப்பு